வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். இது நல்லா இட்லி, தோசை, ஊத்தாப்பம் இதுக்கெல்லாம் நல்லா சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அருமையான ஒரு டேஸ்டியான ஒரு இட்லி பொடி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த இட்லி பொடிக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். ஒரு கப்பு வெள்ளை உளுந்து, நம்ம கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம், அது இன்னும் நல்லா ஹெல்த்தியானது. இது நான் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேன் ஒரு கப்பு. கடலைப்பருப்பு அரை கப்பு. இது பாசிப்பயிறு, பாசிப்பயிறு 1/4 கப்பு எடுத்துக்கலாம். வெள்ளை எள்ளு 1/4 கப்பு. 1/4 கப்பு கருவேப்பிலையை நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வறுக்கும்போது வறுப்படாது சரியா, அதனால் இது 1/4 கப்பு வச்சுக்கோங்க. வரமிளகாய் 15 போட்டுக்கலாம். இது காரம் கரெக்டான அளவாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னாலும் இன்னும் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு 10 கூட போட்டுக்கலாம். நான் 15 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் போட்டால் தான் இதுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க இதை நம்ம வறுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு, கடாயை நம்ம சிம்மிலேயே தான் வச்சு நம்ம வறுக்கணும் பருப்பை. இப்போ இந்த ஒரு கப்பு உளுத்தம் பருப்பை போட்டுடலாம். பொறுமையாக வறுக்கணும். இது நம்ம தீ அதிகமாக வச்சு பருப்பை வறுத்துட்டோம்னா மேலே மட்டும் வறுபட்டுடும், உள்ளே அப்படியே நமுத்து போன மாதிரியே இருக்கும். அதனால் நம்ம பொறுமையாக தீ போட்டு வறுக்கணும். இதை நிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கலாம். இதை பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம். இப்போ அரை கப்பு கடலைப்பருப்பை போட்டு வறுக்கலாம். நல்லா பொறுமையாக வறுக்கணும். இந்த கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டுச்சு. இதையும் எடுத்து கொட்டிடலாம். அடுத்து 1/4 கப்பு பாசிப்பருப்பு, இதையும் நல்லா வறுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுச்சு, இதை எடுத்து கொட்டிடலாம். இப்போ 1/4 கப்பு எள்ளு, இதையும் வறுத்துடலாம். இது நல்லா பொரியணும். கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி படப்படன்னு பொரியிற சவுண்டு வரும், அப்போ நம்ம எடுத்துடணும். இதை அவ்வளோதான். எள்ளும் நல்லா வறுபட்டுச்சு, இதையும் எடுத்து கொட்டிடலாம். இப்போ இந்த கருவேப்பிலை போட்டுடலாம். இந்த கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்ட்டு அப்படியே வறுப்படணும். இது கையில் உடைச்சா உடையணும், அந்த அளவுக்கு நம்ம இதை வறுக்கணும். இல்லாட்டினா பொடி கெட்டு போயிடும். இப்போ கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். கையில் உடைச்சா இந்த மாதிரி நல்லா இப்படி நல்லா மொறுமொறுன்ட்டு ஆகணும், தூள் ஆகணும். இப்போ நல்லா இது வறுபட்டுச்சு, இதையும் எடுத்து நம்ம கொட்டிடலாம். இப்போ இந்த வரமிளகாவை போட்டுடலாம். இதுவும் நல்லா வறுபடணும், தீயக்கூடாது. இந்த காம்போடு தான் நம்ம வறுக்கணும். இப்போ இந்த மிளகாவும் நல்லா வறுபட்டுச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம்.
இது இந்த பெருங்காயம் வறுபடுறதுக்கு மட்டும்தான், வேறு எதுக்குமே நம்ம எண்ணெய் போட்டு வறுக்கலை. இப்போ இந்த பெருங்காயம் போட்டுடலாம். இந்த பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு நல்லா இப்போ இந்த பெருங்காயம் வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இதிலே வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்து வச்ச இந்த வரமிளகாவை இந்த எண்ணெய் இதிலே போட்டுடலாம். இப்போ நம்ம எண்ணெய்லாம் இதில் கொஞ்சமாக தான் விட்டு இருக்கோம். இந்த லைட்டான எண்ணெயில் வந்து இந்த மிளகாய் வந்து லேசாக வறுபட்டுச்சுன்னா ஒரு ஷைனிங் வரும் இதில். அதுக்கு தான் நம்ம மறுபடியும் இதில் இப்படி போட்டு வறுக்கிறோம். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம இதுக்கெல்லாம் எண்ணெய் விட்டே வறுக்கலை, இந்த பெருங்காயத்தில் போட்ட எண்ணெய் மட்டும்தான். இதிலே அப்படியே நம்ம வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாமே வறுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம். எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து ஆற வச்சிட்டோம். இதில் வந்து நம்ம தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கொரகொரப்பாக அரைக்கணும். இப்போது இதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டு வந்துட்டோம். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். ரொம்பவும் கொரன்னு இருக்கக்கூடாது, நைஸாகவும் இருக்கக்கூடாது, திட்டமாக இருக்கணும். இப்போ வந்து இது நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது நல்லா இப்படி ஆறின உடனே நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சிடலாம். இது வந்து நல்லா இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். நம்ம வந்து ஒரு சட்னி செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னா கூட டக்குன்னு வந்து இந்த இட்லி பொடியில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், இல்லை நெய் விட்டும் குழச்சி நம்ம இட்லிக்கு தொட்டுக்கலாம். ரொம்ப ஒரு அருமையான இட்லி பொடி இது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இதில் வந்து நான் பூண்டு போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பூண்டு வந்து ஒரு 10-15 பூண்டு வந்து நம்ம தோலோடு நசுக்கி இதை வந்து நல்லா எண்ணெயில் வறுத்து இதிலே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.